16 காளியை தமோகுண வடிவினள் என்று அவர் கூறுவதும் குருதேவர் உண்மை புகட்டுதலும். ஹலதாரியின் மகன் காலமான செய்தியை முன்பே குறிப்பிட்டுள்ளோம். அந்த நிகழ்ச்சிக்குப் பின் ஹலதாரி காளியை தமோகுண தேவி என்று முடிவு செய்து கொண்டார். ஒருநாள் அவர் குருதேவரிடம், தமோகுண தேவியை வழிபடுவதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுமா? அத்தகைய தேவியை நீ ஏன் வழிபடுகிறாய் என்று கேட்டுவிட்டார். இதற்கு குருதேவர் பதிலொன்றும் சொல்லவில்லை. ஆனால் இஷ்ட தெய்வத்தை அவமதித்ததைக் கேட்டதால் புண்பட்ட மனத்துடன் காளி கோயிலுக்குச் சென்று அன்னை காளியிடம் கண்ணீருடன், அம்மா, சாஸ்திரங்களில் ஆழ்ந்த அறிவு பெற்றவர் ஹலதாரி, நீ தமோகுண வடிவினள் என்று சொல்கிறாரே, உண்மையிலேயே நீ தமோகுண வடிவினள்தானா என்று கேட்டார். அன்னை குருதேவருக்கு உண்மையை அறிவித்து அருளினாள். உடனே அவர் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் ஹலதாரியிடம் ஓடிச் சென்று ஆனந்தமேலீட்டால் ஒரே தாவலில் அவரது தோளின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு, அன்னையா தமோகுண வடிவினள் என்கிறீர்? அன்னையா தமோகுண வடிவினள்? அவளே அனைத்தும், முக்குணங்களின் திருவுருவம் அவளே, தூய சத்வகுண வடிவினளும் அவளே என்று திரும்பத் திரும்ப உணர்ச்சி பெருக்குடன் கூறினார். பரவச நிலையிலிருந்த குருதேவரின் சொற்களாலும் ஸ்பரிசத்தாலும் ஹலதாரியின் அகக்கண் அப்போதைக்குத் திறந்தது போல் தோன்றியது. ஹலதாரி அப்போது பூஜை செய்து கொண்டிருந்தார். குருதேவர் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி குருதேவரிடம் அன்னையின் வெளிப்பாட்டையும் கண்டார். சந்தனத்தையும் மலரையும் எடுத்து அவரது தாமரை திருவடிகளில் அர்ப்பணித்து வணங்கினார். சிறிது நேரம் கழித்து ஹிருதயர் அங்கு வந்து ஹலதாரியிடம், மாமா, அவரை ஏதோ பேய் பிடித்திருப்பதாக எல்லாம் கூறினீர்களே, இப்போது ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். ஏனென்று எனக்கே தெரியவில்லை. காளி கோயிலிலிருந்து வந்த அவன் என்னை ஏதோ செய்துவிட்டான். எல்லாமே எனக்கு மறந்துவிட்டது போல் தோன்றுகிறது. இறைவனின் சக்தி அவனிடம் மிளிர்வதை நான் கண்டேன். காளி கோயிலில் நான் ராமகிருஷ்ணனிடம் செல்லும் போதெல்லாம் இத்தகைய உணர்வை என்னிடம் அவன் தோற்றுவிக்கிறான். ஆஹா, என்ன அற்புதம் இது! என்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஹலதாரி பதிலளித்தார். இவ்வாறு ஹலதாரி குருதேவரிடம் தெய்வீக சக்தியை பன்முறை உணர்ந்தாலும் பொடி போட்டுக்கொண்டு சாஸ்திர விளக்கம் சொல்ல அமர்ந்துவிட்டால் எல்லாம் பறந்துவிடும். கல்விச் செருக்கால் மதிமயங்கி மறுபடியும் தன் பழைய நிலைக்கே சென்று விடுவார். ஏழைகளின் எச்சிலை உண்டதற்காக குருதேவரை ஹலதாரி திட்டுதலும் அதற்கு குருதேவரின் விடையும். 17 பெண்ணாசை பொன்னாசைகளிலிருந்து விடுபடும் வரை புறச்சடங்குகள், சாஸ்திர அறிவு ஆகியவற்றால் எந்த பயனும் இல்லை. பரம்பொருளை உணர்வதும் இயலாது. ஹலதாரியின் நடத்தையிலிருந்து இந்த கருத்துக்கள் தெளிவடைகின்றன. தட்சிணேஸ்வர ஆலயத்திற்கு வரும் ஏழைகளை நாராயணனின் வடிவமாகவே குருதேவர் கருதினார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தில் அவர்கள் உண்டது போக எஞ்சியதை தாம் உண்ணவும் செய்தார். இதனால் வெறுப்புற்ற ஹலதாரி குருதேவரிடம், நீ உன் குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அறிவுச் செருக்கு மிக்க ஹலதாரியின் இந்தச் சொற்களால் ஆத்திரமுற்ற குருதேவர், மடையா, அங்கே சாஸ்திர விளக்கம் செய்யும்போது உலகம் பொய், அனைத்தையும் பிரம்மமாகக் காண வேண்டும் என்றெல்லாம் நீதானே நீட்டி முழக்கினாய். நானும் உன்னைப் போல இந்த உலகம் பொய் என்று சொல்லிக்கொண்டு அதே சமயம் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்வேன் என்றா நினைத்தாய்? உன் சாஸ்திர அறிவை குப்பையில் போடு என்று கடிந்து கொண்டார். ஹலதாரியின் விமர்சனங்களால் குருதேவர் கொண்ட கலக்கம், தேவியின் காட்சி, பாவமுகத்தில் இரு என்ற அவளது ஆணை. 18 குழந்தை உள்ளம் கொண்ட குருதேவர் சில வேளைகளில் ஹலதாரியின் சாஸ்திர அறிவால் குழப்பமடைவதும் உண்டு. உடனே அவர் அன்னை காளியிடம் ஓடிச் சென்று தெளிவு பெற்றுவிடுவார். இவ்வாறுதான் ஒருமுறை குருதேவர் உயர் உணர்வு நிலையில் பெற்ற இறை அனுபவங்கள் அனைத்தும் பொய் என்று சொல்லி அவரை குழப்பிவிட்டார் ஹலதாரி. அது மட்டுமல்ல, சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி இறைவன் இத்தகைய அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று நிரூபிக்கவும் செய்துவிட்டார். இது பற்றி குருதேவர் கூறினார். அப்படியானால் உயர் உணர்வு நிலையில் நான் கண்ட கடவுட்காட்சிகளும் கேட்ட வார்த்தைகளும் வெறும் பொய்தானா என்ற ஐயம் என்னுள் எழுந்தது. அன்னை உண்மையிலேயே என்னை ஏமாற்றிவிட்டாளா? இந்த எண்ணம் தோன்றியதும் துயரம் என்னை ஆட்கொண்டு விட்டது. கதறி அழுதுகொண்டே நான் அன்னையிடம், அம்மா,
நான் படிப்பறிவற்ற பாமரன் என்பதற்காக என்னை இவ்வாறு ஏமாற்ற வேண்டுமா என்று கேட்டேன். மனவேதனை தாழாமல் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். சிறிது நேரமாயிற்று. திடீரென என் முன்னே தரையிலிருந்து பனிப்புகை போன்ற படலம் தோன்றி அந்த இடம் முழுவதும் பரவி படர்ந்தது. அந்த புகை மண்டலத்தின் நடுவே மார்பளவு நீண்ட வெண்தாடியுடைய சாந்தமான தோற்றமுடைய ஒருவர் தோன்றினார். கருணை பொங்க அவர் என்னை உற்று நோக்கி கம்பீரமான குரலில், "நீ பாவமுகத்தில் இரு, பாவமுகத்தில் இரு, பாவமுகத்தில் இரு" என்று மும்முளை கூறிவிட்டு அந்த பனிப்புகையில் கலந்து கரைந்து விட்டார். அந்த புகையும் எங்கேயோ மறைந்துவிட்டது. இந்த காட்சி பெற்ற பின்னர் என் குழப்பம் நீங்கி மனம் தெளிவும் அமைதியும் பெற்றது. ஒருநாள் குருதேவரே இந்த நிகழ்ச்சியை சுவாமி பிரேமானந்தரிடம் சொன்னார். ஹலதாரி கூறியதை நினைத்த குருதேவருக்கு வேறொரு சமயத்திலும் இத்தகைய ஐயம் எழுந்தது. குருதேவர் கூறினார், "ஹலதாரியின் வார்த்தைகள் இன்னொரு முறையும் என்னிடம் குழப்பத்தை உண்டாக்கியது. பூஜை வேளையில் அழுதபடியே இந்த பிரச்சனைக்கு தீர்வொன்றை அருளும்படி அன்னையிடம் வேண்டினேன். அன்னை இந்த முறை ரதியின் தாயைப் போல் பூஜா கலசத்திற்கு அருகில் தோன்றி, 'நீ பாவமுகத்தில் இரு' என்று சொன்னாள். குருதேவருக்கு வேதாந்த ஞானத்தை புகட்டிய பரிவிராஜக குருவான தோதாபுரி தட்சிணேஸ்வரத்திலிருந்து சென்ற பின்னர் குருதேவர் நிர்விகல்ப நிலையிலேயே தொடர்ந்து 6 மாதங்கள் இருந்தார். அதன் முடிவில் மீண்டும் குருதேவர் தம் இதயத்துள்ளே அன்னை அசரீரியாக, 'நீ பாவமுகத்தில் இரு' என்று சொல்லக் கேட்டார். குருதேவருடன் ஹலதாரி தங்கியிருந்த காலம் 19. தட்சிணேஸ்வர கோயிலில் சுமார் 7 ஆண்டுகள் வாழ்ந்தார். எனவே பேய் போல் திரிந்த பூரண ஞானி, பைரவி பிராமணி, ராமாயத் சாதுவான ஜடாதாரி, ஸ்ரீமத் தோதாபுரி போன்றோர் தட்சிணேஸ்வரம் வந்ததையும் அவர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளையும் நேரில் காணும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. ஹலதாரியும் தோதாபுரியும் அவ்வப்போது ஒன்றாக அமர்ந்து அத்தியாத்ம ராமாயணம் போன்ற நூல்களை படித்தது பற்றி குருதேவர் சொல்லியிருக்கிறார். ஹலதாரியின் தொடர்புடைய மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் தட்சிணேஸ்வர கோயிலில் அவ்வப்போது நிகழ்ந்தனவாகும். வாசகர்களின் வசதிக்காக அவற்றை இங்கே தொகுத்து வழங்கினோம். குருதேவரின் தெய்வீக பித்து நிலை 20. குருதேவரின் ஆன்மீக சாதனைகள் பற்றி இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளிலிருந்து அந்நாளில் சாதாரண மக்கள் அவரை பித்தர் என்று எண்ணியிருந்தாலும் உண்மையில் அவர் பித்தர் அல்லர். அவருக்கு எவ்வகையான நோயோ மூளைக்கோளாறோ இல்லை என்று உறுதியாக கூறலாம். கடவுளை காண வேண்டும் என்ற தீவிர தாகம் அவரிடம் இருந்தது. அந்த தாகத்தின் வேகத்தால் அவர் தம்மை பராமரித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருந்தார். தன் தலைமுடி பற்றி எரியும்போது ஒருவனால் அமைதியாக இருக்க முடியுமா? அதுபோல இறைவனுக்காக அசாதாரணமான தீவிரத்துடன் மனம் ஏங்கி நின்றதால் உலக மக்களோடு சேர்ந்திருக்கவோ உலகியல் விஷயங்களில் ஈடுபடவோ அவரால் முடியவில்லை. மற்றவர்கள் இதனை பைத்தியம் என்று எண்ணிவிட்டனர். ஆனால் யாரால் அப்படி இருக்க முடியும்? இதயத்தின் தீவிர வேதனை பொறுமையின் எல்லையை மீறும்போது பேச்சில் ஒன்றும் மனத்தில் வேறொன்றுமாக எல்லோருடனும் சேர்ந்து அவர்களைப் போல வாழ எல்லோராலும் முடியாது. பொறுமையின் எல்லை எல்லோரிடமும் ஒரே மாதிரி இல்லை. சிறு சிறு இன்ப துன்பங்களிலேயே சிலர் ஆடிப்போய் விடுகின்றனர். வேறு சிலரோ எந்த வேகத்தில் அவை பொங்கி வந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கடல் போல் கலங்காமல் இருக்கின்றனர். குருதேவரின் பொறுமையின் எல்லையை நாம் எவ்வாறு அறிவது? இதற்கு அவரது வாழ்வே விடை. அவரது வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை கூர்ந்து நோக்கினால் அவை சாதாரணமானவை அல்ல என்பது நமக்கு புரியும். நீண்ட 12 ஆண்டுகள் சரியான உணவின்றியும் பட்டினியாகவும் உறக்கமின்றியும் இருந்தும் அவரால் நிலைகுலையாமல் வாழ முடிந்தது. இறைவாழ்வில் தடை என்பதற்காக தம்மை நாடி வந்த அளவற்ற பெரும் செல்வத்தை எத்தனையோ முறை அவர் உதறித் தள்ள முடிந்தது. இதுபோன்ற பல நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவரது உடலும் உள்ளமும் பெற்றிருந்த அசாதாரணமான பொறுமையை எவ்வளவுதான் கூறுவது? 21. அந்த நிலையை அறிவிலிகள்தான் நோயின் விளைவாகக் கருதினர். சாதகர்கள் கருதவில்லை. இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஆராயும்போது பெண்ணாசை புன்னாசைகளில் கட்டுண்ட சாதாரண மனிதர்கள் மட்டுமே குருதேவரின் நிலை ஏதோ நோயின் விளைவு என்று கருதியது தெரியவரும். மதுர்பாபு எப்படி எண்ணினார்? அறிவுபூர்வமாகச் சிந்தித்து குருதேவரின் மனநிலையை ஒரு சிறிதாவது புரிந்து கொள்ளும் திறன் வாய்ந்தவர்கள் மதுர்பாபுவை தவிர வேறு யாரும் தட்சிணேஸ்வரத்தில் அப்போது இல்லை. குருதேவருக்கு மந்திரோபதேசம் அளித்த பின் கேனாராம் எங்குச் சென்றார் என்பது யாருக்கும் தெரியாது.
இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு அவரைப் பற்றி ஹிருதயர் அல்லது வேறு யாரிடமிருந்தும் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. குருதேவரின் செயல்கள், மனநிலை ஆகியவை பற்றி அறிவற்ற, ஆசைவயப்பட்ட சாதாரண ஆலய பணியாட்கள் கூறிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. ஆகவே அந்த நாட்களில் காளிக் கோயிலுக்கு வந்து சென்ற சித்தர்களும் சாதகர்களும் அவரைப் பற்றிச் சொல்லிச் சென்றது ஒன்றுதான் இந்த விஷயத்தில் நம்பிக்கைக்குரிய பிரமாணம். குருதேவரிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் இது தொடர்பாக அறிந்து கொண்டவற்றிலிருந்து அவர்கள் குருதேவரை பைத்தியம் என்று சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, அவரைப் பற்றி மிக உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தனர் என்பதும் தெரிகிறது. நோய் எனக் கருதியது தவறு என்று குருதேவரின் செய்கைகள் மெய்ப்பித்தல். 22. தீவிர ஆன்மதாகத்தின் காரணமாக உடலுணர்வில்லாமல் கிடந்த நாட்களில் குருதேவர் தம் உடல்நலத்தை காப்பாற்றிக் கொள்ள யார் எந்த அறிவுரை கூறினாலும் அதனை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார். இது குருதேவரின் சாதனை காலத்திற்குப் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது தெரிகின்றது. சிகிச்சை செய்ய வேண்டும் என்று யாரோ சொன்னார்கள், அதற்கு இசைந்தார். காமார்பு கூருக்கு தாயிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றார்கள், அதற்கு இசைந்தார். திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள், அதற்கும் மறுக்கவில்லை. இவற்றை எண்ணிப் பார்க்கும்போது அவரை பித்தன் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? இறைப்பித்து பிடித்திருந்த நாட்களில் உலகப்பற்று கொண்டவர்களிடமிருந்தும் லௌகீக ஆசைகள் தொடர்பானவற்றிலிருந்தும் தம்மை விடுவித்துக் கொண்டு தனியாக இருக்கவே குருதேவர் முயன்றார். இருப்பினும் பலர் கூடி இறைவனை வழிபடுகின்ற இடங்களுக்குச் சென்று அந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியதை நாம் காண்கிறோம். வராக நகரிலிருந்த தசமகாவித்யை கோவில் மற்றும் காளிக்கட்டத்திலிருந்த காளிக் கோயில்களுக்குச் செல்வது, ஒவ்வொரு ஆண்டும் பாணிகாட்டியில் நடைபெற்ற திருவிழாவில் கலந்து கொள்வது போன்றவற்றிலிருந்து இது நன்கு விளங்கும். இந்த இடங்களில் பண்டித சாதகர்களை அவர் சந்தித்து உரையாடியதும் உண்டு. நாங்கள் அறிந்தவரையில் அந்த சாதகர்களும் குருதேவரை மிகவும் மதித்திருந்தனர். குருதேவரை வைஷ்ணவ சரண் முதன்முதலில் சந்தித்தலும் அவரது எண்ணமும். 23. எடுத்துக்காட்டாக, குருதேவர் 1858இல் பாணிகாட்டி திருவிழாவிற்குச் சென்ற நிகழ்ச்சியை குறிப்பிடலாம். அங்கு அவர் ஸ்ரீ உத்சவானந்த கோஸ்வாமியின் புதல்வரான வைஷ்ணவ சரணை முதன்முதலாக சந்தித்தார். மணிமோகன் சேனின் கோயிலில் அமர்ந்திருந்தபோது வைஷ்ணவ சரண் அங்கு வந்தார் என்றும், குருதேவரை கண்ட மாத்திரத்திலேயே அவர் ஆன்மீக வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ள ஒரு நிகரற்ற மகாபுருஷர் என்று உணர்ந்ததாகவும் ஹிருதயரிடமிருந்து அறிந்தோம். குருதேவர் எங்களுள் பலரிடம் இது பற்றி கூறியிருக்கிறார். வைஷ்ணவ சரண் அன்று நீண்ட நேரம் குருதேவருடன் விழா மைதானத்தில் கழித்தார். தன் செலவிலேயே பொரி, அவல், மாம்பழம் வாங்கி இறைவனுக்கு படைத்து அவற்றை குருதேவருடனும் மற்ற அடியார்களுடனும் பிரசாதமாக உண்டு மகிழ்ந்தார். விழா முடிந்து கல்கத்தாவுக்கு திரும்பும்போது குருதேவரை சந்திப்பதற்காக தக்ஷிணேஸ்வரக் காளி கோயிலுக்கு வந்தார். குருதேவர் பாணிகாட்டியிலிருந்து திரும்பி வரவில்லை என்ற செய்தி கேட்டு ஏமாற்றத்துடன் திரும்பினார். இந்த நிகழ்ச்சிக்கு 3-4 ஆண்டுகளுக்குப் பிறகு வைஷ்ணவ சரண் குருதேவரை சந்தித்தது, அவருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பு இவற்றை வேறோர் இடத்தில் விவரித்துள்ளோம். குருதேவரின் பிற சாதனைகள். மண் பணம், பணம் மண். கழிவிடங்களை துப்புரவு செய்தல். சந்தனமும் மலமும் ஒன்றே எனக் காணல். 24. இந்த 4 ஆண்டு காலத்தில் குருதேவர் பணத்தாசையை விடுவதற்காக சில நாணயங்களையும் மண்ணையும் ஒன்றாக கையில் எடுத்துக்கொண்டு இரண்டும் சம மதிப்பு உடையவை என்பதை அறியும் சாதனையில் ஈடுபட்டார். சச்சிதானந்த வடிவனான இறைவனை அடைவதேயே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டுள்ளவன் மண்ணைப் போலவே பணத்திலிருந்தும் எந்த நன்மையையும் பெறுவதில்லை. அவனுக்கு மண், பணம் இரண்டும் ஒன்றுதான். இந்த எண்ணத்தில் திடமான உறுதி உண்டாக அவர் பணம் மண், மண் பணம் என்று திரும்பத் திரும்பச் சொல்லி அவற்றை கங்கையில் எறிந்தார். பிரம்மனிலிருந்து சிறு புல் வரை இவ்வுலகத்தில் அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும் அன்னையின் வெளிப்பாடே, அவளது அம்சமே என்ற எண்ணத்தை உறுதிப்படுத்த ஏழை எளியவர்களின் எச்சிலுணவை அவர்கள் உண்ட இலைகளிலிருந்தே எடுத்து உண்டார். அவர்கள் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்தார்.
சாதாரணமாக மக்களால் வெறுக்கப்படுகின்ற தோட்டியை விட தாம் எள்ளளவும் உயர்ந்தவன் இல்லை என்ற நம்பிக்கையை வலுப்படுத்த மிகவும் அசுத்தமான அருவருக்கத்தக்க இடங்களை தம் கையாலேயே சுத்தம் செய்தார். சந்தனம் முதல் மலம் வரை எல்லா பொருட்களும் ஐம்பூதங்களின் வெவ்வேறு வடிவங்களே என்று அறிந்து விருப்பு வெறுப்புகளை துறக்க மற்றவர்களின் மலத்தை நாக்கினால் எவ்வித வெறுப்புமின்றி தொட்டு பார்த்தார். இதுவரை கேள்விப்பட்டிராத இத்தகைய சாதனைகளை குருதேவரின் வாழ்வில் நாம் காண்கிறோம். இவை இந்த 4 ஆண்டுகளுக்குள் நிகழ்ந்தவை. இந்த காலகட்டத்தில் குருதேவர் மேற்கொண்ட சாதனைகளையும் அவருக்கு கிடைத்த தெய்வீக காட்சிகளையும் நினைத்து பார்க்கும்போது கடவுளை காண வேண்டும் என்ற ஓர் அசாதாரண தாகம் அவரை ஆட்கொண்டு இருந்ததையும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அவர் சாதனையில் முன்னேறியதையும் தெளிவாக உணர முடிகிறது. புற உதவி எதுவும் இல்லாமல் ஆழ்ந்த மன ஏக்கம் ஒன்றினாலேயே அவர் அன்னையின் தரிசனம் பெற்றார். சாதனைகளின் முடிவான நோக்கம் அவருக்கு கைகூடியது. தம் அனுபவங்களை குருவின் போதனைகளோடும் சாஸ்திரங்களுடனும் ஒப்புநோக்கவும் அவர் தவறவில்லை. சாதனையின் முடிவில் சொந்த மனமே குருவாக செயல்படுகிறது. குருதேவரின் வாழ்வில் எடுத்துக்காட்டுகள் 25. தியாகத்தாலும் கட்டுப்பாட்டின் மூலமும் ஒரு சாதகன் தன் மனத்தை தூய்மைப்படுத்திவிட்டால் அந்த மனமே அவனது குருவாக அமைகிறது என்று குருதேவர் கூறுவதுண்டு. இத்தகைய தூய மனத்திலிருந்து தோன்றும் உணர்வு அலைகள் சாதகனை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. விரைவில் லட்சியத்தை அடையும்படி செய்கின்றன. பிறப்பிலிருந்தே தூயதான குருதேவரின் மனம் குருவைப் போல் வழிகாட்டி சாதனை காலத்தின் முதல் 4 ஆண்டுகளிலேயே அவர் இறைக்காட்சியை பெறச் செய்தது. நுண்ணுடலில் கீர்த்தனையில் லயித்தல். இந்த காலகட்டத்தில் தமது தூய மனமே குருவாகி தம்மை வழிநடத்தியதாக குருதேவர் கூறினார். எதை செய்வது, எதை செய்யக்கூடாது என்று கற்பித்ததுடன் அவரது மனம் சில வேளைகளில் ஒரு மனித வடிவம் தாங்கி அவர் முன் தோன்றி சாதனைகளில் தீவிரமாக ஈடுபட்டு முன்னேறுமாறு உற்சாகப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட சாதனையில் ஆழ்ந்து ஈடுபடாவிட்டால் அந்த உருவம் தோன்றி அந்த சாதனையில் எவ்வாறு ஆழ்ந்து ஈடுபட வேண்டுமென்றும் அதில் ஈடுபட்டால் கிடைக்கின்ற பலனை பற்றியும் எடுத்துக் கூறும். தியானத்தில் ஆழ்ந்து மூழ்காவிட்டால் தண்டனை தருவதாக பயமுறுத்தவும் செய்யும். அவர் தியானம் செய்ய அமரும்போது ஒரு துறவி கையில் கூரிய திரிசூலத்துடன் வெளிவந்து, வேறு நினைவுகள் அனைத்தையும் விட்டு இஷ்ட தெய்வத்தை மட்டும் நினைத்து தியானம் செய், இல்லையெனில் இந்த திரிசூலத்தால் உன் நெஞ்சை பிளந்து விடுவேன் என்று பயமுறுத்துவதும் உண்டாம். வேறொரு சமயம் தம் உடலிலிருந்து ஆசை போவமயமான பாவபுருஷன் வெளிப்பட்டபோது இந்த இளம் துறவியும் உடனே வெளிப்பட்டு அந்த பாவபுருஷனை கொன்றதை குருதேவர் கண்டார். தொலைதூரத்தில் உள்ள கோவில்களுக்குச் செல்லவோ எங்காவது நடைபெறும் பஜனை மற்றும் கீர்த்தனைகளில் கலந்து கொள்ளவோ வேண்டுமென்ற ஆவல் குருதேவரிடம் தோன்றினால் அவருள்ளிருந்து அந்த இளம் துறவி வெளிப்பட்டு ஒளிப்பாதை ஒன்றில் அந்த இடங்களுக்குச் சென்று சிறிது நேரம் ஆனந்தம் அனுபவித்துவிட்டு மீண்டும் அதே ஒளிப்பாதையில் திரும்பி வந்து குருதேவரின் உடலில் புகுந்து விடுவார். இதுபோன்ற பல தெய்வீக காட்சிகளை கண்டது பற்றி குருதேவர் எங்களிடம் சொல்லியிருக்கிறார். தம் உடலில் இளம் துறவியை காணலும் அவரிடம் உபதேசம் பெறலும். சாதனையின் தொடக்க காலத்திலிருந்தே குருதேவர் இந்த இளம் துறவியின் தோற்றத்தை கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் போல தம்முள் பார்த்திருக்கிறார். படிப்படியாக அந்த துறவியின் அறிவுரைக்கு ஏற்ப எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பவற்றையெல்லாம் அவர் பின்பற்றியும் இருக்கிறார். ஒருநாள் குருதேவர் எங்களிடம் கூறினார், என்னைப் போலவே தோற்றம் கொண்ட இளம் துறவி ஒருவர் என்னுள்ளிருந்து அடிக்கடி வெளிப்பட்டு எல்லா விஷயங்களிலும் எனக்கு அறிவுரை சொல்வதுண்டு. அவர் வெளிப்படும்போது எனக்கு சில வேளைகளில் புறவுலக நினைவு சிறிது இருக்கும். ஒரு சில நேரங்களில் முழுவதுமாக நினைவிழந்து ஜடம் போல் விழுந்து கிடப்பேன். அந்த துறவியின் செயல்களையும் சொற்களையும் மட்டுமே அப்போது என்னால் அறிய முடிந்தது. அவர் அப்போது எனக்கு போதித்ததையே பின்னர் வந்த பைரவி பிராமணி, தோதாபுரி ஆகியோரும் கற்பித்தனர். சாஸ்திர நியதிகளின் உண்மையை நிரூபிப்பதற்காகவே அவர்கள் குருவாக என் வாழ்வில் வந்து அமைந்தனர் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இல்லையெனில் தோதாபுரி முதலியவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டதற்கு
வேறு எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. 3. சிகோர் செல்லும் வழியில் அவரது காட்சி. அந்த காட்சியைப் பற்றி பைரவி பிராமணி கூறியது. இந்த 4 ஆண்டு சாதனையின் நிறைவு பகுதியில் குருதேவர் காமார்புகூரில் இருந்தபோது மேற்கூறிய விஷயத்தை தெளிவாக்குவது போன்ற அசாதாரணமான காட்சி ஒன்று அவருக்கு கிடைத்தது. அப்போது அவர் காமார்புகூரிலிருந்து ஹிருதயரின் ஊரான சிகோருக்கு பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். வழி எங்கும் இயற்கை தனது அற்புதங்களையெல்லாம் திரட்டி வைத்திருந்தது போல் தோன்றியது. நிர்மலமான நீலவானம், அதன் கீழே பச்சைப்பட்டு விரித்தார் போன்ற நெல் வயல்கள், சாலையின் இரு மருங்கிலும் உயர்ந்து வளர்ந்து நிழல் பரப்பி நின்ற ஆல அரச மரங்கள், அவற்றின் கிளைகளில் அமர்ந்து புள்ளினங்கள் இசைத்த கானம், தேன் சிந்தும் வண்ண மலர்களை தாங்கி நின்ற செடிகள், மலர்கள் பரப்பிய நறுமணம், இவை அனைத்தையும் மெய்மறந்து அனுபவித்துக் கொண்டே பல்லக்கில் ஆனந்தமாக சென்று கொண்டிருந்தார் குருதேவர். அப்போது திடீரென்று அவரது உடலிலிருந்து அழகான 2 சிறுவர்கள் வெளிவந்தனர். அவர்கள் சிறிது நேரம் சிற்றடி எடுத்து நடந்தனர். பின் இங்குமங்கும் ஓடி விளையாடினர். வயல்வெளிகளில் வெகுதொலைவு சென்று காட்டுப்பூக்களைத் தேடினர். அதன்பின் பல்லக்கின் அருகில் நடந்து வந்து சிரித்து மகிழ்ந்து வேடிக்கை பேசி மகிழ்ந்து கழித்தனர். இவ்வாறு நெடுநேரம் சென்றபின் குருதேவரின் உடலுள் புகுந்துவிட்டனர். இந்த காட்சி பெற்ற சுமார் 1.5 ஆண்டுகளுக்குப் பின்னர் பைரவி பிராமணி தக்ஷிணேஸ்வர கோயிலுக்கு வந்தார். பேச்சுவாக்கில் ஒரு நாள் குருதேவர் இந்த காட்சியைப் பற்றி அவரிடம் கூறினார். அதற்கு பிராமணி, குழந்தாய், நீ சரியாகத்தான் கண்டுள்ளாய். இப்போது நித்யநந்தரின் உடலில் சைத்தன்யர் தோன்றியுள்ளார். அதாவது நித்யநந்தரும் சைத்தன்யரும் ஒன்றாக வந்து உன்னுள் உள்ளனர். அதனால்தான் உனக்கு இத்தகைய காட்சி கிட்டியது என்று சொன்னார். இவ்வாறு கூறிய பிராமணி சைத்தன்ய பாகவதத்திலிருந்து பின்வரும் 2 பகுதிகளை மேற்கோள் காட்டியதாக ஹிருதயர் கூறினார். அவர் கூறியது, அத்வைத ஆச்சாரியரின் கழுத்தை கைகளால் கட்டிக்கொண்டு சைத்தன்யர் மீண்டும் மீண்டும் சொல்வார், நான் மீண்டும் ஒருமுறை திருவிளையாடு புரிவேன். அப்போது என் உருவம் பரமானந்த வடிவாய் இருக்கும். இன்றைக்கும் சைத்தன்யர் தன் விளையாட்டை நடத்துகிறார். மிகப்பெரிய பேறு பெற்றவர்களே அதனை காண முடியும். அந்த காட்சிகளிலிருந்து அறியக்கூடியவை 26. ஒரு நாள் நாங்கள் குருதேவரிடம் அந்த காட்சியைப் பற்றி கேட்டபோது அவர், நான் அந்த காட்சியை கண்டது உண்மை. பிராமணி அதைக் கேட்டு இவ்வாறு சொன்னதும் உண்மை. அதன் உண்மை பொருள் என்னவென்று நான் எப்படி சொல்ல முடியும் என்று கூறிவிட்டார். ஆதிகாலத்திலிருந்தே உலகத்துடன் தொடர்புள்ள ஓர் உன்னத ஆத்மா ஒரு பெரிய நோக்கத்துடன் தமது உடலில் உறைகின்றது என்பதை இந்த சமயத்திலிருந்தே குருதேவர் அறிந்து கொண்டார் என்பதை நாம் ஊகிக்க முடியும். இவ்வாறு தம்மை பற்றிய தெய்வத்தன்மையின் அறிகுறிகளை கண்டது காலப்போக்கில் தாம் யார் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியது. சென்ற யுகங்களில் தர்மத்தை நிலைநாட்ட அயோத்தியிலும் பிருந்தாவனத்திலும் ஜானகி மணலாரான ஸ்ரீ ராமராகவும் ராதா வல்லபரான ஸ்ரீ கிருஷ்ணராகவும் யார் அவதரித்தாரோ அவரே இப்போது மறுபடியும் பாரதத்திற்கும் உலகிற்கும் புதிய ஆன்மீக லட்சியத்தை எடுத்துக்காட்ட புதிய உடல் தாங்கி ஸ்ரீ ராமகிருஷ்ணராக அவதரித்துள்ளார். யார் ராமராக அவதரித்தாரோ, யார் கிருஷ்ணராக அவதரித்தாரோ அவரே இப்போது தம் உடலை சுட்டிக்காட்டி இந்த உரையில் வந்துள்ளார். சில வேளைகளில் அரசர் மாறுவேடத்தில் நகர சோதனைக்குச் செல்வது போல அவரும் இம்முறை இரகசியமாக இவ்வுலகத்தில் அவதரித்துள்ளார் என்று குருதேவர் அடிக்கடி கூறுவதுண்டு. குருதேவரின் காட்சிகள் ஒருபோதும் பொய்த்ததில்லை. 27. குருதேவரின் இந்த காட்சி பற்றிய உண்மையை அறிவதற்கு அவர் தமது நெருங்கிய பக்தர்களிடம் கூறியுள்ளதை நம்புவதைத் தவிர வேறு வழியில்லை. இந்த காட்சி ஒன்றை மட்டும் தவிர இந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்திருந்த பிற காட்சிகள் உண்மை என்பதில் உறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏனெனில் இத்தகைய காட்சிகள் நாங்கள் குருதேவரிடம் சென்ற காலத்தில் கூட தினமும் நிகழ்ந்ததை நாங்கள் அறிவோம். ஆங்கிலப் படிப்பின் காரணமாக சந்தேக இயல்பு கொண்ட சீடர்கள் அந்த காட்சிகளின் உண்மையை பரிசோதிக்கச் சென்று தோற்றுப்போய் திகைத்து நிற்பது நாள்தோறும் நடைபெறும் ஒன்று. இதனை உறுதிப்படுத்த ஏற்கனவே பல எடுத்துக்காட்டுகள் கொடுத்துள்ளோம். ஒன்றை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறோம். ஓர் உதாரணம். சுரேஷ் சந்திரரின் வீட்டில் நடந்த துர்கா பூஜையும் குருதேவர் அதனை காட்சியில் கண்டு விவரித்ததும். 28.
1885ஆம் ஆண்டின் கடைசி பகுதி அது. புரட்டாசி மாதம். நவராத்திரி பெருவிழா காலம். வழக்கம்போல் கல்கத்தாவின் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த ஆண்டும் துர்கா பூஜை திருவிழாவின் ஆனந்த களிப்பில் திளைத்திருந்தனர். குருதேவரின் பக்தர்களின் மனத்தில் அந்த மகிழ்ச்சி நிறைந்திருந்தாலும் அதனை வெளியிட முடியாமல் மனக்கவலை வாட்டிக் கொண்டிருந்தது. யாருடன் இருந்தால் மனம் ஆனந்தத்தால் பொங்கிப் பூரிக்குமோ அந்த குருதேவர் இப்போது நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருக்கு தொண்டை புண். கல்கத்தாவில் சியாம்புகூர் பகுதியில் 2 மாடி வீடு ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி 1 மாதத்திற்கு முன்புதான் பக்தர்கள் அவரை அங்கே கொண்டு வந்திருந்தனர். பிரபல மருத்துவரான மகேந்திரலால் சர்க்கார் குருதேவருக்கு சிகிச்சை அளித்து நோயை குணப்படுத்த தம்மால் இயன்றதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் நோய் குணமாவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. மாறாக கடுமையாகிக் கொண்டே வந்தது. இல்லற பக்தர்கள் பலர் நாள்தோறும் காலை மாலை 2 வேளைகளிலும் வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டனர். இளைஞர்கள் பலர் உணவிற்காக தங்கள் வீடுகளுக்குச் சென்ற நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் பணிவிடைகள் செய்தனர். சிலர் வீட்டுக்குக் கூடச் செல்லாமல் 24 மணி நேரமும் குருதேவரின் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்தனர். குருதேவர் அதிகமாக பேசியபோதும் மீண்டும் மீண்டும் தம்மை மறந்த ஆனந்த பரவசம் நிலை எய்தியபோதும் இரத்தம் உடம்பில் மேல் நோக்கி பாய்ந்ததால் தொண்டை புண் தீவிரமாகியதே தவிர குறையவில்லை. தம்மை மறத்தல், தொடர்ந்து பேசுதல் ஆகிய இரண்டையும் குறைத்துக் கொள்ளுமாறு குருதேவரை டாக்டர் கேட்டுக்கொண்டார். டாக்டரின் அறிவுரைப்படி நடக்க குருதேவர் முயன்ற போதிலும் தம்மையும் மீறி அடிக்கடி அவரது அறிவுரையை மீறியே நடக்க வேண்டியிருந்தது. வாழ்க்கை முழுவதும் தம் உடம்பை எலும்பும் தசையும் சேர்ந்த ஒரு கூடாக கருதி அதை பெரிதாக எண்ணாதது மட்டுமின்றி தம் மனத்தை அதிலிருந்து முழுவதுமாக விடுவித்தும் வைத்திருந்தார் அவர். இறைவனை பற்றி பேசத் தொடங்கினால் உடல்நிலையை முற்றிலுமாக மறந்து விடுவார். எனவே அடிக்கடி சமாதி நிலை அடைவதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. இதற்கு முன்பு அவரை பார்த்திராத பல பக்தர்களும் அப்போது வரத் தொடங்கியிருந்தனர். அவர்களது உற்சாகத்தையும் மன ஏக்கத்தையும் கண்ட குருதேவரால் அவர்களிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. மெல்லிய குரலிலாவது அவர்களுக்கான சாதனை முறைகளை விளக்கிச் சொல்லவே செய்தார். இதில் குருதேவரின் மட்டற்ற மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் கண்ட சீடர்கள் அவரது நோய் எளிதில் குணமாகக்கூடிய சாதாரண நோய் என்றே கருதி கவலையற்றிருந்தனர். புதிய பக்தர்களுக்கு அருள் புரியவும் அதிக மக்களிடையே ஆன்மீகத்தை பரப்பவும் குருதேவர் வேண்டுமென்றே இந்த நோயை சிறிது காலத்திற்கு தம்மிடம் வரவழைத்துக் கொண்டுள்ளார் என்றும் அவர்கள் கருதினர். அவர்கள் நம்பியதுடன் பிறரையும் கவலைப்படாமல் இருக்கும்படி கூறினர். டாக்டரான மகேந்திரலால் சர்க்கார் காலையிலோ மாலையிலோ அங்கு வருவார். குருதேவரை பரிசோதித்துவிட்டு அவரது அறிவுரைகளை கேட்டுக்கொண்டே அதில் மூழ்கிவிடுவார். தன்னை மறந்து 2-3 மணி நேரம் கழிந்த பிறகும் விடை பெற்றுச் செல்ல இயலாமல் தவிப்பார். சில வேளைகளில் குருதேவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவற்றிற்கு அவர் அளிக்கும் அற்புதமான விளக்கங்களை கேட்பதில் அதிக நேரம் கழித்த பிறகு மனம் வருந்தி, இன்று நான் உங்களை அதிகமாக பேச வைத்துவிட்டேன், இது சரியல்ல, இனிமேல் இன்று வேறு யாரிடமும் பேசாதீர்கள், பேசாமல் இருந்துவிட்டீர்களானால் வேறு எந்த தொந்தரவும் ஏற்படாது, உங்கள் பேச்சு மனத்தை கொள்ளை கொள்வதாக உள்ளது, பாருங்களேன், உங்களிடம் வந்தாலே எல்லா வேலைகளையும் மறந்து 2-3 மணி நேரம் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கவே மனம் வரவில்லை, எப்படி நேரம் போகிறது என்று கூட தெரியவில்லை, எப்படியோ போகட்டும், இனி இவ்வளவு நேரம் யாரிடமும் பேசாதீர்கள், நான் வந்தால் மட்டும் பேசலாம், அதனால் எந்த தொந்தரவும் ஏற்படாது என்று அன்பாகவும் வேடிக்கையாகவும் சொல்லிவிட்டுச் சிரிப்பார். பிறரும் அதில் கலந்து கொள்வார்கள். சுரேந்திரநாத் மித்ரர், சில வேளைகளில் குருதேவர் அவரை சுரேஷ் மித்ரர் என்று அழைப்பார். அவர் சிம்லா பகுதியில் உள்ள தமது வீட்டில் அந்த ஆண்டு துர்கா பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தார். முன்பு அந்த பூஜை அங்கே ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வந்தது. இடையில் நின்று போயிருந்தது. அதற்கு பின் தொடர்ந்து நடத்த குடும்பத்தில் யாருக்கும் துணிவு வரவில்லை. யாராவது நடத்த முயன்றால் மற்றவர்கள் தடுத்தனர்.
குருதேவரின் சக்தியில் நம்பிக்கை கொண்ட சுரேந்திரர் எவ்வித தடைக்கும் அஞ்சவில்லை. அவர் ஏதாவது செய்ய உறுதி பூண்டுவிட்டால் எவ்வித தடைக்கும் அஞ்சாமல் அதை செய்து முடித்து விடுவார். ஆகவே குடும்ப உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் அந்த ஆண்டு துர்கா பூஜையை கொண்டாடியே தீர்வது என்ற முடிவிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. பூஜையை தம் செலவிலேயே நடத்த தீர்மானித்து குருதேவருக்கு எல்லாவற்றையும் எடுத்துக் கூறி அவர் அனுமதியுடன் துர்க்கையின் திருவுருவை வீட்டிற்கு கொண்டுவர ஏற்பாடு செய்தார். உடல் நலமில்லாத காரணத்தால் குருதேவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள இயலாது என்ற செய்தி சுரேந்திரருக்கு மனவருத்தத்தை அளித்தது. பூஜைக்கு சில நாட்களுக்கு முன்பு அவரது குடும்பத்தினர் சிலர் நோய்வாய்ப்பட்டனர். அவர் பூஜையை நடத்த முடிவு செய்ததே இதற்கு காரணம் என்னும் பழியை உறவினர்கள் அவர் மேல் சுமத்தினர். சுரேந்திரர் எதனாலும் மனம் தளரவில்லை. பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜையை தொடங்கினார். பூஜைக்கு மற்ற பக்தர்களையும் அழைத்தார்.